அமெரிக்கா மிரட்டினா பயந்துருவோமா? இந்தியா வரும் புதின் மோடியுடன் சேர்ந்து செய்யும் பெரிய சம்பவம். பிரதமர் நரேந்திர மோடியோட அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வருகை உள்ளார். இதனை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கோ லாவ்ராவ் உறுதி செஞ்சிருக்காரு. மேலும் இந்த வருகையின் போது ரஷ்யா இந்தியா இடையேயான வர்த்தகத்தை 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் அமெரிக்காவை ஓரம் கட்டி நாங்கள் ரஷ்யாவுடன் தான் இருப்போம் என்பதை இந்தியா வெளிப்படுத்த இருக்காங்களாம். இதனால புதினோட இந்த வருகையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி இருக்கு. நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்ட கால உறவு அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. காலம் காலமாக நம் நாட்டு நெருங்கிய நட்பு நாடாக ரஷ்யா இருந்துட்டு இருக்காங்க. தற்போதைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் நம் நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இடையேயும் நல்ல உறவு என்பது இருந்து வருகிறது. இதற்கிடையே தான் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போர் 3 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த போரை பொறுத்தவரை நம் நாடு விரும்பவில்லை. பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் தொடர்ந்து மோடி வலியுறுத்தி வருகிறார். அதேபோல் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் புதின் ஜெலன்ஸ்கியிடமும் பேச்சுவார்த்தை வழியாக பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நேரில் வலியுறுத்தி இருக்காராம். உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடங்கிய பிறகு இரு நாடுகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி விசிட் செய்தார். விளாடிமிர் புதின், விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. தற்போது 3வது முறையாக தொடர்ந்து பிரதமராக பொறுப்பேற்று செயல்பட்டு வரக்கூடிய நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ரஷ்யா சென்றிருக்காரு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது நம் நாட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று புதினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை புதின் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதன்படி ரஷ்ய அதிபர் புதின் நம் நாட்டுக்கு வருகை தர இருக்காரு. இதனை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ராவ் உறுதியும் செஞ்சிருக்காரு. ரஷ்யா சார்பில் ரஷ்ய சர்வதேச விவகாரம் தொடர்பான கவுன்சில் சார்பில் ரஷ்யா மற்றும் இந்தியா என்ற தலைப்புல மாநாடு நடத்தப்பட்டது. இதுல செர்கே லாவ்ராவ் பங்கேற்று பேசினாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விளாடிமிர் புதின் இந்தியா செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடி 3வது முறையாக இந்திய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு. அதன் பிறகு அவர் ரஷ்யா வந்தார். விளாடிமிர் புதினை இந்தியா வரும்படி அழைப்பு விடுத்தார். இப்போது எங்களுக்கான நேரம் வந்துள்ளது. விளாடிமிர் புதின் இந்தியா செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருப்பினும் விளாடிமிர் புதின் இந்தியா வருவதற்கான மாதம் தேதியை அவர் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இருப்பினும் விரைவில் விளாடிமிர் புதின் இந்தியா வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடக்கும் பட்சத்துல உக்ரைன் மீது போர் தொடங்கிய பிறகு விளாடிமிர் புதின் நம் நாட்டுக்கு முதல் முறையாக வருகை தந்ததாக இருக்கும். மேலும் இந்த வருகை என்பது இந்தியா ரஷ்யா இடையேயான உறவில் புதிய மைல்கல்லாக இருக்கும். ஏனென்றால் இந்தியா ரஷ்யா இடையே நீண்ட கால உறவு என்பது உள்ளது. நம் நாட்டுக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிடம் இருந்துதான் அதிகமாக வாங்கப்படுகிறது. இப்படியான சிச்சுவேஷன்ல தான் புதிய பொருளாதார வழித்தடம்னு சொல்லக்கூடிய 2030 என்ற பெயர்ல இந்தியா ரஷ்யா இடையே சிறப்பு திட்டம் முன்னெடுக்கப்படலாமா அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கி ஆண்டுக்கு 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். தற்போது இரு நாடுகள் இடையேயான வர்த்தகம் என்பது ஆண்டுக்கு 60 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவுக்கு இருக்கு. இதனை இன்னும் 40 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கு. இது நடக்கும் பட்சத்துல அமெரிக்காவுக்கு இந்தியா பெரிய அடியை கொடுக்கும். ஏனென்றால் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நாட்டிற்கு அதிக வரி விதிப்பதாக கூறியிருந்தார். ஏப்ரல் 2 முதல் வரியை உயர்த்துவதாக அவர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டுமல்ல, பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையில கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திச்சாரு. இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கு F-35 ரக போர் விமானங்களை வழங்குவதாக அவர் கூறியிருந்தார். அமெரிக்காவோட F-35 ரக போர் விமானம் என்பது 5ஆம் தலைமுறை வகையை சேர்ந்தது. நம் நாட்டில் 5ஆம் தலைமுறை விமானம் என்பதே இல்ல. ரஃபேல் என்னும் 4, 5ஆம் தலைமுறை விமானம் தான் இருக்கு. இதனால இது நல்ல ஆஃபராக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதன் பின்னணியில ட்ரம்ப் முக்கிய கணக்க போட்டிருக்காரு. அதாவது F-35 ரக போர் விமானங்கள் மட்டுமல்ல, பிரதமர் மோடி உடனான பேச்சுவார்த்தையில டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிடமிருந்து அதிகப்படியான ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்க வேண்டும். இது இரு நாடுகள் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும்
இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இதனை ஒப்பிடும்போது அமெரிக்காவிலிருந்து குறைந்த அளவுல தான் நம் நாடு இறக்குமதி செய்கிறது. இதனை ஈடு செய்ய ட்ரம்ப் நினைச்சிருக்காரு. இதனாலதான் நம் நாட்டிடமிருந்து அதிகமான ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தாரு. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ரஷ்யாவிடம் தான் அதிகமான ராணுவ தளவாடங்கள் வாங்கப்படுகிறது. இதனால ரஷ்யாவை கைவிட்டு அமெரிக்கா பக்கம் சாய வேண்டும் என்று நம் நாட்டுக்கு மறைமுகமாக ட்ரம்ப் வேண்டுகோளும் வச்சிருந்தாரு. முன்னதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹோவார்ட் லூனிக் இது பற்றி கூறியிருந்தாரு. அப்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ராணுவ தளவாட வர்த்தகத்துல வரலாற்று ரீதியிலான உறவு இருக்கு. ரஷ்யாவிடமிருந்துதான் இந்தியா அதிகமான ராணுவ தளவாடங்களை வாங்கி வருகிறது. இனி இந்தியாவுக்கு ரஷ்யா வேண்டாம், இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அதோடு ரஷ்யாவுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு நவீன அமெரிக்க பாதுகாப்பு படைத்துறை சார்ந்த தளவாடங்கள், ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கிறோம். இதன் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு என்பது பலமானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் நம் நாடு F-35 ரக போர் விமானங்கள் உட்பட எந்த ராணுவ தளவாடங்களையும் வாங்குவதாக இன்னும் அமெரிக்காவிடம் கூறல. இப்படியான சிச்சுவேஷன்ல தான் நம்முடைய நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான ஆண்டு வர்த்தகம் 60 பில்லியன் அமெரிக்க டாலர்ல இருந்து 100 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்க புதின் மோடி சந்திப்புல முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது நடக்கும் பட்சத்துல வர்த்தக வரி உள்பட எப்படி மிரட்டி பார்த்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்துதான் வாங்குகிறோம் என்பதை நம் நாடு அமெரிக்காவுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில அமையும். அதோடு நம் நாட்டின் இந்த நடவடிக்கை என்பது அமெரிக்காவுக்கு பெரிய அடியாக பார்க்கப்படும். ஏனென்றால் நம் நாடு F-35 ரக போர் விமானங்கள் உள்பட எந்த ராணுவ தளவாடங்களையும் வாங்குவதாக இன்னும் அமெரிக்காவிடம் கூறவில்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.